அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்துருக்கான். அதை உங்களோட கஃபர் குழிக்கு கொண்டு போக போகிறீங்களா? பாசிபிளே இல்லை. இன்றைக்கி பீப்புள் உங்களை மதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க பணம் காசு தான் காரணமாக இருக்குன்னா அவங்க கொடுத்த ரெஸ்பெக்ட் ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கார் இருக்க இடத்துல 10 இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு கார் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ கார் டீலராக இருக்கீங்க, 50 கார் இருக்குது, வாங்குறீங்க, விற்கிறீங்க, அதை சொல்ல வரல. உங்களோட பர்சனல் யூஸ்க்கு ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல 10 கார் இருக்குன்னா அது வேஸ்ட்டு தானே. இதில் என்ன பெருமை இருக்குது? என்கிட்ட 20 கார் இருக்குது, ஒன்றும் இல்லை. ரோட்டில் ஒரு சூப்பர் லக்ஸரியஸ் கார் ஒன்று நிற்கிது, அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. கார் நம்மோட்டு இல்லை, அது எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டால் கெத்தாக இருக்கும், மாசாக இருக்கும். பெருமையை சிலர் இன்றைக்கி விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஸரி கார் பைக் வாங்குறது ஹராம்னு சொல்லலை. உங்களால் ஒன்று வாங்க அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது நல்லதாக பார்த்து பெஸ்ட்டாக வாங்குறதுல தப்பு கிடையாது. ஒன்று இருக்க இடத்துல 10 வாங்குறது தான் ஆடம்பரம், அனாவசியம். நீங்கள் மவுத் ஆனதுக்கப்புறம் உங்கள் குழியில் கொண்டுட்டு போய் பார்க் பண்ணவா முடியும் காரை? இல்லை. ஆனால் நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி இருந்தீங்கன்னா, பள்ளி விஷயமாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, வசதி இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, எத்தனை ஸ்ட்ரே கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இன்றைக்கி ரோட்டில் பசியோடு அலைஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி உயிர்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிருந்தீங்கன்னா, இன்னும் உங்களோட செல்வத்தை வச்சு என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ அந்த செயல்களெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா, நீங்கள் செஞ்ச நல்ல செயல்கள் எல்லாமே உங்களோட வரும். இப்படி இல்லாமல் பெருமைக்காக வாங்கின 10 பங்களா, 15 காரு, அது எல்லாமே உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஆளுக்கு தான் போகுது. அல்லாஹ் வசதியை கொடுத்துருக்கான்றது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். நீங்களும் நல்லா இருந்துட்டு நீங்கள் நினச்சா கஷ்டப்படுற இல்லாத மக்களோட வாழ்வாதாரத்தை உங்களால் உயர்த்த முடியும்னா மாஷா அல்லாஹ், உங்களால் நிறைய நன்மையை தேடிக்க முடியும். அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.